இந்த தேர்தல் அப்படின்றது இந்த தேர்தலுடைய மைய கோஷம்ன்றதே கூட்டணி ஆட்சியாக மாறிடும் நாளடைவில் அப்படின்ற பார்வை. ஏன்னா விஜய் அதை ஆல்ரெடி முன் வச்சிட்டாரு. அமித்ஷா சொல்கிறாரு, இன்னைக்கு பாமக சொல்கிறது அதிமுக கூட்டணி அதை ஏற்றுக்கிட்டா என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளும் எவ்வளோ நாளைக்கு இதை தவிர்க்க முடியுன்ற கேள்வி இருக்குது. அப்போ தேர்தல் நெருக்கத்தில் யார் அமைச்சாலும் ஒரு கூட்டணி அரசு அப்படின்னு மாறிடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் மாற வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். அது முதல்ல தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நீங்க முதல்ல இருந்து ரொம்ப சரியா ஒரு வாதம் வைக்கிறீங்க. திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஏதேனும் ஒரு கட்சி தனித்த பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சியின் துணையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் ஒருவேளை அந்த நெருக்கடியை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே சந்திக்கக்கூடும். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, அதனால அது தேர்தல் வரைக்கும் இந்த பேச்சு நீண்டு கொண்டே இருக்குமே தவிர அது அது எவ்வளவு தூரம் அது பாசிபிள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று, என்னுடைய இனிய நண்பர் நெஞ்சுக்கினிய நண்பர் திரு குமார் அவர்கள் சொல்லிக்கிட்ட பொழுது வேலைவாய்ப்பு, கல்வி உள்ளிட்டவற்றில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பட்டியல் சமூகத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை 18 விழுக்காடு ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர் என்பது போன்ற ஒரு வாதத்தை வைத்தார். எனில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 விழுக்காடு மட்டுமே கொண்ட வாக்காளர்களின் தலைவி. அப்படித்தானே? குமார் சார் ஏத்துப்பாருன்னா அதை 3 விழுக்காட்டுக்கு மட்டும் தானே ஜெயலலிதா தலைவி, வேற யாருக்கும் கிடையாது. இல்ல குமார் சாருடைய வாதத்துல நான் அதுல முரண்படுறேன். ஜெயலலிதாவை எல்லா சமூகமும் ஏத்துக்குச்சு. எனக்கு குமார் பட் குமார் சாருடைய கருத்துல எடுத்துக்கிட்டா அது அப்படி எடுத்துக்க முடியுமா? முடியாது. சரி, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல 0% மக்களுக்கான தலைவர். நரேந்திர மோடியுடைய சமூகம் தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைவர் என்னவா கருத்துல முன்வைக்கிறார், அவருடைய பேசக்கூடிய அவர் முன்வைக்கக்கூடிய அரசியலில் நாம் முரண்படலாம், அதன் மீது நின்று வாதிப்பது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவையோர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் அதை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுறேன். இப்ப இங்க ஒரு வாதம் திருப்பி வைக்கப்பட்டுச்சு, துணை முதலமைச்சர் அப்படின்னு. எனக்கு உள்ளபடியே ஒரு ஆசை, ஏன் ஒரு தமிழர் துணை பிரதமர் ஆகக்கூடாது? அது நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடாது? ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி துணை பிரதமர் ஆகக்கூடாது? ஒன்றியத்தில் இன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே பாஜக. அதிமுக ஏன் அதை கேட்க கூடாது? தேவையில்லை சார். ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. ஒன்று, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. ஆனா அதிமுக பாஜகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் வாக்கு வலிமை இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் சரிபாதி தொகுதிகளை கேட்போம், அதிமுக போட்டியிடுற சரிபாதி தொகுதியில நாங்க கேட்போம், தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சரை கேட்போம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பாஜகவை விட அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு துணை பிரதமர் ஆகும் தகுதி இல்லையா? ஏன் அதை யாருமே பேசுறது இல்ல? சரி சார், அவர் முதலமைச்சர் சார், அதனால மாநில அரசியல கவனம் செலுத்துகிறார். அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கொடுப்போம். என்னுடைய நண்பர் மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி திருமா பதவிக்கு ஆசைப்பட மாட்டா, வேற யாருக்கா கொடுக்கலாம்னு நண்பர் குமார் சொன்னாரா, மணிகண்டன் சார் சொன்னாங்களான்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு வச்சுங்க. ஐயா இவருக்கு இப்ப எங்க தொகுதியை சேர்ந்தவர், ராதாபுரம் தொகுதியை சேர்ந்தவர், இப்ப திரு இன்பதுரை அவர்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ராஜா கொடுங்க. வேணாம் சார், நான் என்ன சொல்றேன், உங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய அங்க அவ்வளவு கூட போனா சார், தமிழ்நாட்டுல இப்ப கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கறதுல திமுகவுக்கு உடன்பாடு இல்ல சார், அதிமுகவிற்கு உடன்பாடு இல்ல. ஆனால் உறுதியாக கூட்டணி அரசு என்று சொல்பவர்கள் யார்? பாஜக. திமுக கூட்டணியில அந்த உறுதியா நீங்க இப்படி இருந்தா தான் நாங்க உங்களுக்கு ஆதரவு, அல்லது ஜெயிச்சா நாங்க கண்டிப்பா அமைச்சரவையில் இடம் பெறுவோம் அப்படிலாம் யாரும் சொல்லல. அமைச்சரவையில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது எங்கள் கருத்து என்று வைக்கிறார்கள். ஆனா அங்க மிக உறுதியா கேட்கிறாங்கல்ல, பாஜக ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகுங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? திருமாவளவன் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு இங்க எழுச்சி தமிழருக்கான குரல்கள் ஒலித்த போது உள்ளபடியே நான் இன்புற்றேன், மகிழ்ந்தேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தலைவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க கூடாது? எல்லாரும் எழுச்சி தமிழர் மீது இவ்வளவு கரிசனத்தை காட்டுகிறீர்கள், அன்பை பொழிகிறீர்கள். அதிமுக எல்லோரும் கைவிட்டு விட்டு பேசுவதில் எனக்கு உடன்பாடே இல்லை சார். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கக்கூடிய அணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் துணை முதலமைச்சர் பதவியை கேட்கணும், அதுதான் உரிமை. ஒன்று. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், சில பட்டியல்களை போட்டார் நண்பர், இதற்காக வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்டார். நான் அது பாஜகவிற்கு எழுப்பிய கேள்வி, கொஸ்டின் பேப்பர், பட் நண்பர் பதில் எழுதினார், இருக்கட்டும். நான் 2 கேள்வி கேட்கிறேன். மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்றால், நீங்க அவருடைய ஆட்சியில போலீஸ் துறை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆனா 13 பேரை காக்கா குருவி மாதிரி
தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் எனக்கு அது தெரியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியை விட அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து உடனடியாக அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த ஸ்டாலின் பரவாயில்லை, அவர் தனக்கு தெரியவே இல்லை என்று சொன்னார். எனவே எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்லை என்று மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார்கள். சாத்தாங்குளத்தில் தந்தையும் மகனும் அடித்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவங்க அடிச்செல்லாம் சாகடிக்கப்படல, அவங்க மூச்சு திணறி செத்தார்கள் என்று சொல்லி காவல்துறையினரை பாதுகாக்க மாசக்கணக்கா ஆட்சி அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்ய அந்த எடப்பாடி பழனிசாமியை விட பொறுப்பெடுத்துக் கொண்டு தன்னுடைய துறையின் கீழ் நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்டாலின் பரவாயில்ல என்று நினைத்தனால் மக்கள் தொடர்ந்து திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள். தன்னுடைய கட்சி தலைவனுடைய வீட்டை கொடநாடு பங்களாவையே கூட காப்பாற்ற முடியல, கொலை நடந்துச்சு, கொள்ளை நடந்துச்சு, அங்க இருந்து கடைசி ஒரு குரங்கு பொம்மையை தூக்கிட்டு போறதுக்காடா இவ்வளவுங்கிற கேள்வி இன்னி வரைக்கும் இருக்குது, விட தெரியாம. தான் புரட்சி தலைவி இதய தெய்வம் என்று சொன்ன அம்மையார் வாழ்ந்த பங்களாவையே காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்லை என்று நினைத்ததால் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார். அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் நடந்த தவறுக்கு பொறுப்பேற்று மிக விரைவாக கைது செய்து வழக்கும் நடத்தி அந்த குற்றவாளிக்கு உச்ச தண்டனை வாங்கி கொடுத்த ஸ்டாலின் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா பொள்ளாச்சியில தான் சொந்த கட்சிக்காரர் அதிமுக அணியினுடைய மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் அருளானந்தத்தை ஓராண்டு ஆகியும் கட்சியிலிருந்து நீக்காம வச்சிருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரை விட ஸ்டாலின் பரவாயில்லைன்னு நினைச்சதுனால மக்கள் தொடர்ந்து இதுக்கெல்லாம் தான் 21 வாக்களிச்சாங்க. இப்ப 25ல இந்த கேள்வி தான் இருக்கு சார். 2024 நான் சொன்னது 2024 சொன்னேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னேன், உள்ளாட்சி தேர்தல் சொன்னேன், இடைத்தேர்தல் சொன்னேன், 2026 வாக்களிப்பார்கள். ரைட், ஓகே, இருக்கட்டும். அது நம்ம தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது நம்ம வந்து தெரிந்து கொள்வோம், பார்ப்போம். அது வரைக்கும் பரஸ்பரம் அதிமுக திமுக மீது குற்றம் சொல்லும், திமுக அதிமுக மீது குற்றம் சொல்லும், இது நடக்கும். ஆனால் கூட்டணி அமைச்சரவை கூட்டணி அரசு என்பதல்ல சார் இங்க பிரச்சனை. இங்க பிரதான பிரச்சனை வேற. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒவ்வொன்றாக பறிக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே இந்த குற்றச்சாட்டை கூட்டணி சேர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட சொன்னாரு. நான் ரொம்ப நாள் பரஸ்பரம் இந்த கட்சி அவங்களை விமர்சித்தது, அவங்களை இவங்க விமர்சித்தது, அந்த மாதிரியான வாதங்களுக்குள்ள நான் போக விரும்பல. அது திமுக கூட்டணி நடந்திருக்குது, அதிமுக கூட்டணி நடந்திருக்குது. நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் ரொம்ப ஆழமா ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றது தமிழ்நாட்டிற்கு நிதி இப்ப கூட்டணி அமைத்த பிறகு ஐயா அன்வர் ராஜா அவர்கள் ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளிக்கிறார். ஆமா, பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறது, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, கண்டிக்கத்தக்குன்னு சொல்றாரு. நீங்க அதை பத்தி எப்ப பேசியிருக்கிறீங்க? சரி, கேட்போம். அப்போ நீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறது. அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்து அதுவும் அவங்க பாருங்க, நாங்க ஆட்சி அமைப்போங்கிறாங்க, நாங்க தான் தீர்மானிப்போங்கிறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானிப்போங்கிறாங்க. ஒருபடி மேல போய் அஇஅதிமுக சேர்ந்த யாரேனும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர். இத்தனையும் தாங்கி கொண்டு அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு எழுகிறது. ஒரே 2014க்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி, மத்திய அரசு வந்த நிதி 16,000 கோடி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனால் 2014க்கு அப்புறம் இப்போ இந்த 10 வருஷத்துல 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது மத்திய அரசு. 2014 முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்தது அதனால ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நீங்க தமிழ்நாடு தனியா வச்சு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகி நீங்க இந்த காலத்துல சார் மெட்ரோ ட்ரெயின் வந்தது இந்த காலத்துல. ஓகே ஓகே, இது கேட்கலாம். வந்தே பாரத் ட்ரெயின் 6 ட்ரெயின் தமிழ்நாட்டு கோடி விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறது இந்த பாஜக அரசு 10 ஆண்டு காலத்துல. ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒருவேளை அதிமுகவோ திமுகவோ கூட்டணி அரசுக்கு சம்மதித்தால் களம் எப்படி இருக்கும்?